சாமி சரணமையப்பா. அங்க இதே கருப்பு சட்டை போட்டுதான் போவோம். அங்க இதே கருப்பு சட்டை போட்டுதான் போவோம். மூலமா போறோம். வந்தவாசி போறோம். செய்யார் போறோமா. இந்த 100 நாள் தொடர வேண்டும். அதை விடமாட்டோம். டெல்லியிலே நான் உங்கள் சார்பாக போராடுவேன். அங்க இதே கருப்பு சட்டை போட்டுதான் போவோம். அங்க இதே கருப்பு சட்டை போட்டுதான் போவோம். நாங்கன்னா கொஞ்சமா சட்டை வச்சிருப்பேன். மஞ்சள் சட்டை போடுவேன். போறது கிடையாது. எட்டு போய் மஞ்சள் சொக்கா பூரா போறேன். வெள்ளை சொக்கா பூரா போறேன். அவங்க பண்ற கொடுமைக்கு என் தமிழக மக்களை காப்பாற்றுங்கள், இந்த ஆட்சியை எதிர்க்கும் என்று டெய்லி கருப்பு சட்டை போடுன்னா பாராளுமன்றம் போறோம். அங்க போய் இன்னத்து கருப்பு சட்டை, இந்த ஆட்சி சரியில்லை, என் மக்களுக்கு காப்பாத்துங்க, அப்ப உங்க ஆட்சியை எதிர்க்கின்றோம் என்றுதான் டெல்லியில் கூட கருப்பு சட்டை போராடுகின்ற நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்றார். இலவசமா எம்பி தான் பஸ்ல போனவா, இலவசமா எம்எல்ஏ தான் அவ்வளோ பாஸ், எம்எல்ஏ பஸ்ல போலாம். பெரிய என் தாய்மார்களும் எம்எல்ஏ, எங்கள் குழந்தைகளும் எம்பி, எங்கள் மகளிர் எல்லாம் அப்படித்தான் இலவச பஸ் கொடுத்த ஆட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நீங்க ஆந்திரா கேரளாவில் போங்க, நீ சபரிமலை போறாங்க வீட்டுக்காரன் பையன்லாம் கேரளாவில் போய் ஏண்டா தம்பி சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இறங்க சொல்லோ, அங்க டீக்கெட்ல போய் யாருன்னா ஒரு பெண்களை பார்த்து இலவச பஸ் பாஸ்ல போறாங்களான்னு கேட்டு பாருங்க. 1000 ரூபாய் கொடுக்குறான்னு கேட்டு பாருங்க. சாமி சரணமையப்பா கொடுக்குறப்பா தான் சொல்லுவாங்க. ஆக ஒரு பெண்களுக்கான ஆட்சி தமிழகத்திலே தமிழ் சிறந்து நிற்கிறது. இன்னைக்கு டெல்லியிலே இன்னைக்கு சொல்லிக் கொண்டால் எதை எதிர்த்தாலும், அந்த மோடி எதிர்த்தாலும் சரி, அந்த மோடி பாராளுமன்றத்திலே உரையாற்றும் பொழுது இந்தியாவிலே முன்னணி ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற தமிழகம் தான் என்று டெல்லியிலே சொல்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. முதல்ல கொடுத்தோம், நின்று போச்சு, அட்டை சரியில்லை, அந்த நம்பர் சரியில்லை, திரும்பி கொடுத்துட்டோம். ஆக இதை கேட்டா அங்க எம்பி 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோம். அசந்து போறாரு அங்க எம்பி. எப்படி எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, எங்க மாநிலத்தான் கொடுக்குறேன். பஸ் ஓடுகிறாங்க எப்படின்னு கேட்டான். ஆமா, ஆண்களுக்கெல்லாம் பஸ் கிடையாது. ஆண்கள் ஏறி டிக்கெட் வாங்கணும்னா டிரைவர் டிக்கெட்டை கீழ்ச்சிடுவான், கண்டக்டர் டிக்கெட். ஆனா இந்த பெண்கள் ஏறி ஒரு டிக்கெட்டுன்னு கேட்டு கண்டக்டர் கேட்டா டிரைவர் கண்டக்டர் கீழ்ச்சிடுவான் எங்க ஊர்ல சொன்னான். அப்படியா? ஆமா, எங்க மகளிர்லாம் இங்க திண்டிவனம் போனோமா போறோம், வந்தவாசி போறோம், செய்யார் போனோமா. நீ போய் உங்க மரும்பள்ளி கேட்டு பாரு, உங்க பொண்ணை பையனை